ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு க்ரீன் ஆரா கார்டன். ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக ரொம்ப நாள் ஆச்சு கார்டன் சேனலில் வீடியோஸ் பார்த்து. இன்றைக்கி இப்போ நம்ம பார்க்க போகிறது மெயினாக பார்த்திங்கன்னா, கமெண்ட்ஸில் நிறைய பேர் வந்து ரிப்பீட்டடாக ஒரு செடியை பற்றி தான் கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா, இந்த கற்பூரவள்ளி செடி இருக்கு இல்லைங்களா, அது வந்து சீக்கிரமாக வந்து காஞ்சி போகுது, இலைகள்லாம் வந்து பழுத்த மாதிரி ஆகுது, அதே மாதிரி அந்த தண்டு வந்து காஞ்சி ஃபுல்லாகவே செடியே ஃபுல்லாக வாடி போயிடுது அப்படிங்கிற மாதிரி ரிப்பீட்டடாக அதே கமெண்ட்ஸ் தான் வந்து கொஷினாக வந்துகிட்டே இருந்தது. ஸோ அதுக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிற டிப்ஸ்லாம் தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஏன்னா ரீசெண்டாக பார்த்திங்கன்னா, என்னோடய வீட்டில் தோட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த கற்பூரவள்ளி செடியுமே வந்து நீங்கள் சொன்ன மாதிரி அதே அந்த தண்டு பகுதி வந்து காஞ்சி போன மாதிரி தான் ஆச்சு. ஸோ அதை நான் எப்படி கிளியர் பண்ணேன், அதுக்கு நான் என்ன உரங்கள் கொடுத்தேன் அப்படிங்கிறதுலாம் இன்றைக்கி இந்த பதிவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க நம்ம அந்த கற்பூரவள்ளி செடியை வந்து எப்படி நம்ம அழகாக மெயின்டைன் பண்ணி வீட்டில் வளர்த்துறது அப்படிங்கிறது தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் இந்த கற்பூரவள்ளி செடி. ஸோ இந்த செடியை பார்த்திங்கன்னா, நான் வந்து ஒரு பெரிய பாட்லேயுமே வச்சுருந்தேன், இந்த மாதிரி ஒரு சின்ன பாட்லேயுமே நான் வந்து வச்சுருந்தேன் ஃப்ரெண்ட்ஸை. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி தான் அந்த வெயில் காலம் வந்தாலே குறிப்பாக இந்த கற்பூரவள்ளி இலையை வந்து பார்த்திங்கன்னா, அதோட தண்டு இருக்கு இல்லைங்களா, இப்போ இதுவே பார்த்திங்கன்னா நான் காமிக்கிற மாதிரி இங்கே எல்லாமே இந்த ஓரம் வந்து காஞ்சி போயிருந்தான் இருந்தது, அதை வந்து நான் வந்து கட் பண்ணி விட்டுட்டேன், அப்பப்போவே கட் பண்ணிக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். யூஸ்வலாக இது வெயில் காலத்தில் நடக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். அந்த இலைகள் வந்து கொஞ்சம் சுருண்ட மாதிரி ஆகும், இல்லைனா பழுத்த மாதிரி மாறும். அதே மாதிரி வந்து இந்த தண்டு வந்து காஞ்சி போகிறதுக்கு இன்னொரு ரீசன் இருக்குது. என்னென்னு பார்த்திங்கன்னா, இந்த வேர்க்கரையான்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம மண்ணுக்குள்ளே வந்து அந்த கரையான் இல்லை எறும்பு, இது ரெண்டும் அதிகமாக போனாலுமே இந்த மாதிரி செடிகள் வந்து காஞ்சி போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது வந்து எனக்கு நர்சரியில் தான் சொன்னாங்க. ஸோ அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது. இப்போது இது பார்த்திங்கன்னா, இந்த செடி வந்து எனக்கு ஃபுல்லாகவே காஞ்சி போய் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு சில உரங்கள் இதெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா, இப்போ வந்து நல்லா அந்த புது இலைகள்லாம் வந்து நல்லா பார்க்கறதுக்கே நல்லா க்ரீனிஷாக இப்போது வளர்ந்துருக்கு. ஸோ இப்போ இதுக்கு நான் என்ன செஞ்சேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, மெயினாக அந்த காஞ்சி போன அந்த குச்சிலாம் இருக்குது இல்லைங்களா, அதை எல்லாமே வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா, இந்த இடம்லாம் வந்து அந்த குச்சியெல்லாம் எதுவும் இல்லாமல் இருக்கும். ஸோ இப்போ இதுலேயுமே பார்த்திங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சம் அந்த இலைகள் வந்து பழுத்த இலைகளாக இருக்கும். இதெல்லாம் கொஞ்சம் பழசானது. இப்போ புதுசாக வந்திருக்கிறது பார்த்திங்கன்னா, நல்லா கொஞ்சம் அந்த க்ரீனிஷ் கலரில் உங்களுக்கு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். மெயினாக இதுக்கு என்ன ரீசன் சொன்னாங்க, அதாவது இந்த மாதிரி காஞ்சி போகிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மண் இருக்குது இல்லைங்களா, ஸோ இது உள்ளே வந்து உங்களுக்கு சில டைமில் வேர் கரையான் மாதிரி உள்ளுக்குள்ளேயே வரும். இல்லைன்னா எறும்பு வந்து அதிகமாக உள்ளே வந்தாலுமே இதோட தண்டு வந்து ஒரு பக்கத்துலேருந்து அப்படியே காஞ்சி போக ஆரம்பிக்கும் அப்படின்னு வந்து சொன்னாங்க. அழுகி போன மாதிரி ஆகும் அப்படின்னும் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்காக வந்து இப்போ இதுலேயே பார்த்திங்கன்னா, இன்னும் கொஞ்சம் கூட அந்த எறும்பு வந்து இருக்குது ஃப்ரெண்ட்ஸு. பொதுவாகவே இந்த எறும்பும் வந்து இந்த மண் பகுதியில் வந்து இருக்க ஆரம்பிச்சதுனாவே செடிகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து காய ஆரம்பிக்கும். ஸோ அதுவுமே வராமல் நம்ம பார்த்துக்கிறது தான் ரொம்ப நல்லது. அதுக்கடுத்து நான் சொன்னேன் இல்லைங்களா, வேர்க்கரையானும் இருந்தாலுமே இந்த கற்பூரவள்ளி செடி மட்டும் இல்லை, வேறு எந்த செடி நம்ம கார்டனில் வச்சனாலும் அதுலேயுமே இந்த ப்ராப்ளம் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு நம்ம என்ன பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த உரம் தான் ஃப்ரெண்ட்ஸு. இது பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா, உங்களுக்கு மண் மாதிரி தான் இருக்குது, ஆனால் இது மண் கிடையாது. இது எல்லாருக்குமே சுலபமாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருளும் தான், வேறு ஒன்றும் இல்லை. இது வேப்பம் புண்ணாக்கு தான். கட்டாயம் வந்து செடிகளுக்கு நீங்கள் மாடி தோட்டம் வச்சுருக்கீங்க அப்படின்னா, மாதத்துக்கு ஒரு டைம் வந்து நம்ம வேப்பம் புண்ணாக்கு அட்லீஸ்ட் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து நம்ம மண்ணில் போட்டு விடுறதுங்கிறது ரொம்ப நல்லது. அப்போ தான் பார்த்திங்கன்னா, இந்த பூச்சி, வேர்க்கரையான் இந்த தாக்குதல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு இதுதான் ஒரு பெஸ்ட்டு சொல்யூஷன். எனக்கு நர்சரியில் கொடுத்த ஐடியா தான் அது. அதுக்கு முன்னாடி வந்து நான் வெறும் மண்புழு உரம், தண்ணி, அதே மாதிரி டிஏபி வந்து நம்ம ரோஸ் செடிகள் அதுக்கெல்லாம் வந்து பயன்படுத்தலாம். ஸோ இந்த மாதிரியான செடிகளுக்கு நீங்கள் உரங்கிறது மெயினாக போட வேண்டியது இந்த வேப்பம் புண்ணாக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு எல்லா கடைகள்லையும் உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதாவது உரங்கள் விற்கக்கூடிய கடைகளில் உங்களுக்கு கிடைக்கும். கிலோ வந்து இது வந்து 35 ரூபா தான் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் இதை வந்து 2 மெத்தடாக நம்ம வந்து பயன்படுத்தலாம். ஒன்று வந்து இதை தண்ணியில் ஊற வச்சுட்டு அந்த தண்ணியை மட்டும் நம்ம ஊற்றியும் போடலாம். இல்லை அப்படின்னு பார்த்திங்கன்னா, இதை அப்படியே சும்மா நம்ம கையில் அள்ளி இந்த மண் பகுதியில் இப்படி கிளறி விட்டு நம்ம போட்டு விட்டுலாம். இது மேலே நம்ம தண்ணி ஊற்றினாலுமே உங்களுக்கு வந்து அந்த வேருக்குள்ளே வந்து இறங்க ஆரம்பிச்சிடும். ஸோ போட்டு விட்டுட்டு கொஞ்சமாக வந்து தண்ணியை வந்து ஊற்றி விட்டுருவோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம டெய்லியும் செடிக்கு தண்ணி ஊற்றுவோம் இல்லைங்களா, அதே மாதிரியே ஊற்றி விட்டால் மட்டும் போதும். ஸோ இது நம்ம போட்டிருக்கனால உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த வேர்க்கரையா, அந்த எறும்பு, இந்த தொல்லையெல்லாம் இல்லாமல் இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு அந்த செடி வந்து ரெக்கவர் ஆகி வளர ஆரம்பிச்சிடும்.
ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வேளை நீங்க வச்சிருக்கக்கூடிய கற்பூரவள்ளி இலையும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஒரு வேளை அந்த தண்டு வந்து காஞ்சு போகுது, இல்ல பழுத்த மாரி மாறுது அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா, தாராளமா நீங்க இந்த வேப்பம் புண்ணாக்கு வந்து செடிகளுக்கு வந்து பயன்படுத்தலாம் ஃப்ரெண்ட்ஸ். இத நீங்க பயன்படுத்தும்போது ஆட்டோமேட்டிக்கா கொஞ்சம் கொஞ்சமா அந்த செடி வந்து ரெக்கவர் ஆகி வர ஆரம்பிச்சுரும். அந்த காஞ்சு போன பகுதி இதெல்லாமே கட் பண்ணி எடுத்து விட்டுருங்க. உங்களுக்கு வந்து ஒரு 10 to 15 டேஸ்லயே அந்த டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும். அந்த பழைய இலைகள்லாம் போயிட்டு புதுசா வந்து இந்த மாரி புது இலைகள் வளர ஆரம்பிச்சுரும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கண்டிப்பா இத நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நெறைய பேர் வந்து இதே தான் ரிப்பீட்டடா டவுட்டா வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கான ஒரு சிம்பிளான சொல்யூஷனா இருக்கும். ஒரு ரூ. 60க்கு நீங்க வாங்கி வச்சுக்கிட்டீங்கனாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்த்த இந்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ மீண்டும் அடுத்த நாள் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோல உங்கள வந்து சந்திக்கிறேன். நன்றி.